மகா ஒரு பள்ளியில் டீச்சராக பணியாற்றி வந்தாள். அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை. அவள் கணவன் பார்க்க சிறுவயது தோற்றமாக இருந்தாலும் வேலை, பணம் என்றுதான் ஓடிக்கொண்டிருப்பான். மகாவின் கணவர் பெயர் ரமேஷ். வயது 33. மகாவிற்கு 23 வயதில் திருமணம் நடந்து முடிந்தது. அப்போதெல்லாம் அவள் கணவர் ரமேஷ் அவள் அழகிற்கு அடிமையாகத்தான் இருந்தான். தினம்தோறும் இரவிற்காக காத்துக் கொண்டிருப்பான். இரவு வந்ததும் மகாவை அழைத்துக் கொண்டு அறைக்கு சென்று விடுவான். தினமும் விதவிதமாக விளையாடி மகாவை அசத்தி விடுவான். அது மகாவிற்கும் ரொம்பவும் பிடித்திருந்தது. அவள் எதிர்பார்த்தபடியும் கர்ப்பமும் தரித்தாள். எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. மாதங்கள் செல்ல செல்ல ரமேஷிடம் இருந்து அக்கறை, பாசம், தொடுதல், நெருக்கமாக இருப்பது எல்லாம் குறைய ஆரம்பித்தது. அது மகாவிற்கு கஷ்டத்தை கொடுத்தது. மகாவும் ரமேஷிற்கு பிடித்த உடைகளை போட்டுக்கொண்டு அவனை நெருங்கும் போது அவனது கோபத்தை வெளிக்காட்டுவான். காலம் செல்ல செல்ல ஒரு பக்கம் குடும்பம், குழந்தை, வேலை என்று மகாவின் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. ரமேஷ் ஒரு பக்கம் வேலை விஷயமாக வெளியூர் செல்வது என்று ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் தனிமையில் மாலை வேளையில் குழந்தை ஒரு பக்கம் தூங்கிக் கொண்டிருக்க அந்த மங்கிய வெளிச்சத்தின் அறையில் அவள் வைத்திருந்த மல்லிகை பூவின் மனம், அவள் மேனியில் மலர்ந்த நீர் துளிகளும் சேர்ந்து அவள் நாசியில் நுழைந்தது. அது மகாவிற்கு புதிதாக இருந்தது. அப்போது அவள் பள்ளி, கல்லூரி நாட்களை நினைத்து பார்த்தாள். மகா கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது பெண்களுக்கு ஆண்கள் கம்பீரமாக கட்டுமஸ்தான உடல்தான் பிடிக்கும். ஆனால் மகாவிற்கோ டிஃபரண்டான டேஸ்டாக இருந்தது. அவள் மட்டும் கிழவனை கனவு ராஜாவாக நினைத்துக் கொள்வாள். ஆனால் கிழவனை திருமணம் செய்து கொண்டால் ஊரில் ஒரு மாதிரியாக பேசுவார்கள் என்று அந்த ஆசை அவள் மனதிற்குள் புதைந்து விட்டது. கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் அவள் வீட்டில் திருமணம் ஏற்பாடு நடந்தது. விதவிதமான மாப்பிள்ளை போட்டோக்களை காண்பித்தார்கள். ஆனால் மகாவிற்கு இவர்கள் யாரையும் பிடிக்கவில்லை. எனக்கு வயதானவர்களை பாருங்கள் என்று சொல்ல மனதில் தைரியமும் இல்லை. மேலும் தனிமையில் உள்ள தவிப்பு அந்த வயதில் அதிகமாக காணப்பட்டதால் திருமணத்திற்கு ஒற்றுக்கொண்டாள். கற்பனையில் வாழ்ந்த நாட்கள் போய் நிஜ வாழ்க்கையில் இளம் வயது வாலிபனுடன் அவள் வாழ்க்கையை நன்றாக வாழத் தொடங்கினாள். குழந்தை பிறந்த பிறகுதான் ரமேஷின் கவனம் மகாவின் மீதிருந்து விலகியது. மகாவும் அவள் கணவனை நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று முயற்சி செய்து பார்த்தாள். ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. மகாவும் வெறுத்து போய் அவள் கல்லூரி வாழ்க்கைக்கு பயணிக்க தொடங்கினாள். ஆனால் கற்பனை உலகம் அவளுக்கு சந்தோஷத்தை அளிக்கவில்லை. நாம் ஏன் நிஜத்தில் முயற்சி செய்யக்கூடாது என்று முடிவு செய்தாள். அந்த கணம் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இந்த அழகான நேரத்தில் யார் என்று யோசித்தபடி சரிந்த முந்தானையை மேல் போட்டுக்கொண்டு கதவை திறந்தாள். அவள் கற்பனையில் நினைத்தது போல் ஒரு கிழவன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அப்போது மகாவின் மனதில் ஒரு உற்சாகம் பிறந்தது. என்னம்மா, எப்படி இருக்க என்றான் அந்த கிழவன். மகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. யார் நீங்க என்றாள். என்னம்மா, மறந்துட்டியா? நான் ரமேஷோட தூரத்து சொந்தம். கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேன், மறந்துட்டியா என்றான் கிழவன். எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எங்க ரமேஷ் இல்லையா? வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு என்றாள். ஓ அப்படியா என்று பேசிக்கொண்டே ரமேஷிற்கு போனில் அழைத்தான். டேய் ரமேஷ், உன் பெரியப்பா பேசுறேன்டா. உன் வீட்டில் இருந்துதான் பேசுறேன். இந்தா உன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கிறேன் என்று மகாவிடம் போனை கொடுத்தான். போனில் ரமேஷ், அவர் என் பெரியப்பா. அவர் சொந்த வேலையாக வந்திருக்கிறார். 2 நாட்கள் அங்குதான் தங்குவார். அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடு என்று சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் போனை கட் செய்தான். ஒரு சில அன்பான வார்த்தையை கூட பேசலையே என்று மகாவிற்கு ரமேஷின் மீது ஆத்திரமாக இருந்தது. அம்மா மகா, வண்டியில வந்தது அசதியா இருக்கு, குளிக்க சுடுதண்ணி போடுமா என்று சொல்லி அவள் தோளில் தட்டி கொடுத்தான். முதலில் ஒரு கிழவன் தொட்டதும் அவளுக்கு உடல் நடுங்கி ஒரு புது உணர்வு ஏற்பட்டது. அது மகாவிற்கு பிடித்தும் இருந்தது. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கிச்சனில் சுடுதண்ணீர் போட்டுவிட்டு கிழவன் இருக்கும் அறைக்கு கொண்டு சென்றாள். அங்கே அரைகுறை டிரெஸ்ஸில் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த மகா சிலை போல் நின்றாள். அவனை எப்படி கூப்பிடுவது என்று தெரியாமல் என்னங்க என்று அவளை அறியாமல் வார்த்தை வெளிவந்தது. அதை கேட்ட கிழவன் வேகமாக உடைகளை அணிந்து வெளியே நிற்கும் மகாவை உற்று பார்த்தான். அவள் வெக்கப்பட்டு, ஏன் அப்படி பாக்குறீங்க என்றாள். இல்ல, என்னை எல்லாரும் தாத்தா, கிழவா, கிழட்டு பையலையும் தான் கூப்பிடுவாங்க. என் பொண்டாட்டியை தவிர யாரும் இப்படி கூப்பிட்டதில்ல. அதான் என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு என்றான். மகாவிற்கும் அந்த கிழவனை பிடித்திருந்தது. வெக்கப்பட்டு எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு விலகினாள். மகா கிழவனை விட்டு விலகினாலும் அவன் முகம் அவளின் நினைவில் வந்து கொண்டே இருந்தது. அந்த தனிமை, பல நாள் கண்ட கனவு, இரவின் தவிப்பு ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து கிழவனை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இரவு வேலை. அவள் மகனுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது கிழவன் அவள் பக்கம் வந்து அவள் மகனை தூக்குவது போல் அவளை உரசி கொண்டு தூக்கினான். டேய் பேராண்டி, உன் தாத்தாளா? அந்த நொடி மகாவிற்கு ஏதோ செய்ய தொடங்கியது. சாப்பிட என்னமா இருக்கு என்றான் கிழவன். டிஃபன் ரெடியா இருக்கு, குழந்தையை தூங்க வச்சுட்டு வரேன் என்றாள். அதற்கு கிழவனும் சரி என்றான். வேக வேகமாக தூங்க வைத்துவிட்டு புடவையை கிழவனின் கண்களுக்கு பரிசளிக்கும் வகையில் அலங்கரித்துவிட்டு அவனுக்கு உணவு பரிமாறினாள். கிழவனும் சாப்பிடும்போது அவன் கண்கள் அவள் மீது அலைப்பாய்ந்தது. அது மகாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு கிச்சனில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள். அப்போது அவள் அழகை ரசித்தபடி கிழவன் அருகில் வந்து மகா என்று அழைத்தான். அந்த நெருக்கத்தின் வாசனை அவளுக்கு புதிதாக இருந்தது. சொல்லுங்க என்றாள். நீ சந்தோஷமா இருக்கியா என்றான் கிழவன். அவள் கிழவனை சில வினாடி திரும்பி பார்த்தாள். கிழவனின் பார்வையும் அவள் கண்களை நோக்கியே இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்கள் கீழ் இறங்கியது. அதை புரிந்து கொண்ட அவள் எதுவும் பேசாமல் அறையில் வந்து
வந்து அவள் பிள்ளையுடன் படுத்து கொண்டாள். அவள் மனதில் ஒருவித படபடப்பு. ஏண்டி அமைதியா வந்துட்ட? உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, பேச வேண்டியதுதானே என்று மனதில் கேள்விகள் வந்தது. சரி, திரும்ப வந்து பேசினா உனக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கோ என்று நினைத்தாள். ஆனால் கதவு தட்டும் சத்தம் கேட்கவில்லை. மகாவிற்கு உறக்கமும் வரவில்லை. அவள் தோட்டத்தில் செடிகள் மலர்ந்து ஈரப்பதமாக இருந்தது. இத்தனை நாட்கள் வறண்டு கிடந்த தோட்டத்தில் செடிகள் மலர்ந்தது. அது மகாவிற்கு வியப்பாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. மறுநாள் காலை வேகமாக சமைத்து முடித்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பினாள். போகும்போது கிழவனிடம் சென்று, நான் வேலைக்கு போகிறேன், கிச்சன்ல சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க என்றாள். அதற்கு கிழவன், இன்னைக்கு லீவ் போட முடியாதா? மகா அவனுடைய வார்த்தையில் ஒரு தவிப்பு இருந்தது. இல்லங்க, ரொம்ப நாளா லீவ் போட்டேன், இன்னைக்கு கண்டிப்பா போகணும் என்று கூறி கிளம்பினாள். பள்ளியில் உள்ளே நுழைந்தவுடன் அவள் தோழி வஞ்சனா, என்னடி இத்தனை நாள் லீவ் போட்ட, எதுவும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல, பிரின்சிபல் சார் வேற மாறிட்டாரு, நீ வந்ததும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, முதல்ல அவரை பார்த்துட்டு வா என்று வஞ்சனா கூறினாள். மகாவும் அவரை சந்திப்பதற்காக கிளம்பினாள். போகும்போது மீண்டும் வஞ்சனா அழைத்தாள். மகா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு என்று கூறினாள். ஏண்டி இப்படி சொல்ற? மகா கேட்க, அவர் எனக்கு முன்னாடியே தெரியும், பெண்கள் விஷயத்துல ஒரு மாதிரியான ஆளு, அவனோட கண்ணுல அழகான பெண்கள் பட்டா ஆசை வார்த்தைகள் பேசி மயக்கிடுவான். ரெண்டாவது, நேத்தி நம்மளுடைய கேபினுக்கு வந்து எல்லாரோட டீட்டெயிலையும் பார்த்தாரு. அப்போ உன்னுடைய டீட்டெயில் பார்க்கும்போது உன் போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, அதோட தொடவும் செஞ்சாரு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்மேல ஒரு கண்ணு வச்சிருக்காரு அப்படின்னு. அதனாலதான் சொல்றேன், ஜாக்கிரதையா இரு. சரிடி, நான் பாத்துக்கிறேன் என்று மகா கூறிவிட்டு கிளம்பினாள். உள்ளே என்ன நடக்கப் போகிறது என்று பயம், பதட்டம் இல்லை. கணவன் இல்லாத தனிமையான வாழ்க்கை. மகாவிற்கு இந்த வாய்ப்பு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. அவனுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக உள்ளே சென்றாள். வா மகா என்று அன்பாக வரவேற்றான். சிறு வயது. அவன் பார்ப்பதற்கு அவளுடைய கணவன் போன்றே இருந்தான். என்ன மகா, இத்தனை நாளா லீவ் போட்டீங்க? இல்ல சார், வீட்டுல கொஞ்சம் பர்சனல் வேலை என்றாள். சரி, நான் இங்க ஜாயின் பண்ணி 1 வீக் ஆகுது, எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன், அதனால தான் நீங்க வந்ததும் என்ன வந்து பார்க்க சொன்னேன், சும்மா பார்க்கறதுக்கு மட்டும்தான், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க என்று பேசினான். அப்போது அவன் கண்கள் அவளை பார்த்தபடியே இருந்தது. அது மகாவிற்கு ஒரு வெட்கத்தையும் புது உற்சாகத்தையும் கொடுத்தது. அவன் எழுந்து அவள் அருகே வந்து, மகா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டான். ஆயிடுச்சு சார், உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொடுத்து வச்சவரு, தினமும் கச்சேரி பண்ணுவாரா என்றான். அதற்கு அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். மகா, மற்ற ஆண்களைப் போல நான் அதிகம் பேச விரும்பல, உங்களுக்கு என்ன தேவையோ எப்ப வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் என்னை அழைக்கலாம் என்று அவனுடைய நம்பரை கொடுத்தான். நம்பரை வாங்கணும்னு ஆசையா இருந்தாலும் முதலில் அவள் நம்பரை வாங்க தயங்கினாள். பயப்படாதீங்க மகா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கும், உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்க கிட்ட பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று மீண்டும் கேட்டான். அவளும் ஒவ்வொரு நாளும் தனிமை என்னும் கடலில் மிதந்து கொண்டிருக்க அதை போக்குவதற்கு அவன் கையிலிருந்து நம்பரை பெற்றுக் கொண்டாள். பிறகு அவளுடைய கேபினுக்கு சென்ற போது வஞ்சனா மகாவை அழைத்தாள். உள்ள என்னடி நடந்துச்சு என்று வஞ்சனா ஆர்வமாக கேட்டாள். மகாவும் உள்ளே பேசியதை வஞ்சனாவிடம் கூறினாள். அப்போ நம்பர் வாங்கிட்டியா என்றாள். ஆமாம் என்று வஞ்சனா கூற, என்னடி சொல்ற, அப்போ அவன் கூட பழகதான் போறியா என்றாள். அப்போது மகா கொஞ்ச நேரம் அமைதியான நிலையில் இருந்த பிறகு, அது எனக்கு தேவைப்படுதுடி. மகாவின் முகம் வஞ்சனாவிற்கு அனைத்தையும் எடுத்துரைத்தது. மகாவின் தோளில் கை வைத்து, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடி, நமக்கு தேவைங்கும் போது நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறப்போ நமக்கு விருப்பமே இல்லைனாலும் தொல்லை பண்ணியாவது அவங்க நினைத்ததை சாதிப்பாங்க, இதுதான் ஆம்பளைங்க புத்தி, உனக்கு எப்படிடி என்று மகா வஞ்சனாவை பார்த்து கேட்டாள். எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்குடி, திருமணம் ஆன நாளிலிருந்து 1 வருஷம் என்னையே சுத்தி சுத்தி வந்தான், அவன் எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தினமும் இரவு ஆனா போதும் என்ன திணற விட்டு பாடாப்படுத்திடுவான், அப்புறம் போக போக என் மேல உள்ள பாசம், அரவணைப்பு, நெருக்கம் எல்லாம் போயிடுச்சு, என் புருஷன் என்ன கண்டுக்காம இருக்கிறப்போ எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல என்று வேதனையில் கூறினாள் வஞ்சனா. ஒரு கட்டத்துல நான் தேட ஆரம்பிச்சேன், ரோட்ல போகும்போது வேலை பார்க்கிற இடத்துல என் அழகுக்கு மயங்கி என் பின்னாடியே வர ஆரம்பிச்சாங்க, அதே சமயத்துல ஊருக்குள்ள ஒரு மாதிரியாவும் பேச ஆரம்பிச்சாங்க, அப்பதான் முடிவு பண்ணேன் நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு இந்த வழியில போனா நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் நந்தினி மூலம் எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சது, எனக்கு எப்ப எல்லாம் தோணுதோ அங்க போயிடுவேன் என்றாள் வஞ்சனா. என்னடி சொல்ற, எங்க போவ என்றாள் மகா. மகாபலிபுரத்தில் விடுதி ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு லேடி 60 வயது இருக்கும், நாம எப்படி கேக்குறோமோ அப்படி ரெடி பண்ணி தருவாங்க. என்னடி சொல்ற? ஆமா மகா, நமக்கு என்ன தேவையோ அதை நாம தான் செஞ்சுக்கணும், ஓ நம்முடைய ஆசா பாசங்களை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான்னா பிரச்சனை இல்ல, அவனே நம்மளை கண்டுக்கல அப்படின்னா நாம என்னதான் பண்றது, அதனாலதான் சொல்றேன், நீ இதுவே வெளியில பார்க்கும்போது இல்ல உங்க சொந்தக்காரங்களையே யார்கிட்டயாவது சந்தோஷமா பேசணும்னு நினைக்கும் போது காலப்போக்குல ஒரு நாள் அது எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிக்கும், உன் பெயர் தான் கெட்டு போகும். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்காமல் நல்லவங்க மாதிரி நடிக்கணும், அப்பதான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் நமக்கு கிடைக்கும். இதுவே தப்பா ஏதாவது செஞ்சுட்டா அவங்க பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும், வேற பெயரும் வச்சு கூப்பிடுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதனால தான் சொல்றேன், நான் இந்த இடத்துக்கு 2 வருஷமா போய்
போய்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. யாருக்கும் தெரிய வாய்ப்பும் இல்ல. நீ கஷ்டப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. நான் நம்பர் தரேன், போய் பாரு. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த கிழவி கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. வேற எதுவும் கேட்டு தொல்லை பண்ண மாட்டாங்க. அங்க போனா மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருக்கலாம். உன்னை வெளியில எங்கேயாவது பார்த்தா கூட நீ யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேல என்ன வேணும், போய் பாரு என்று வஞ்சனா கூற மகாவின் மனதில் குழப்பங்களும் ஒருவித ஆசைகளும் எழுந்தது. வஞ்சனா என்று பேச தயங்கினாள். என்னடி, எதுவா இருந்தாலும் சொல்லு என்று வஞ்சனா கேட்க, பயப்படாத, நீ வரத போன் பண்ணி சொல்றேன் போ என்று வஞ்சனா கூறினாள். இரவு 8 மணி. மகா அவள் கையில் வைத்திருந்த நம்பருக்கு அழைத்தாள். ஆனால் போனை யாரும் எடுக்கவில்லை. மீண்டும் முயற்சி செய்தாள். இன்று போய்விட வேண்டும் என்று ஆசையாக இருந்த மகாவிற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்போது அவள் போனிற்கு அழைப்பு வந்தது. மகா போனை எடுத்து ஹலோ என்றாள். வஞ்சனா சொன்னது மாதிரி ஒரு 70 வயது கிழவியின் குரல். சொல்லுங்க என்றாள். என் பெயர் மகா. நான் வஞ்சனாவோட தோழி. இப்பதான் வஞ்சனா உன்னை பத்தி சொல்லி போனை வச்சா. சொல்லு மகா என்றாள் அந்த கிழவி. மகா பேச தயங்கினாள். நீ போன்ல பேச தயங்குற, நேர்ல வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் என்றாள் கிழவி. மகாவும் நேரம் தாமதிக்காமல் கிளம்பினாள். கிழவி வெளியில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். ரொம்ப லட்சணமா இருக்க, உன்னை கவனிக்காம விட்டுட்டானே என்று பேசியபடி அவளை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்தாள். நீ ரொம்ப கூச்சப்படுற. இந்த மாதிரி நேரத்துல கூச்சம் வரதான் செய்யும். ஆனா மனசுல இருக்கிறதை சொல்லிடணும். அப்பதான் என்னோட சைட்ல இருந்து ஏதாவது செய்ய முடியும் என்றாள் கிழவி. மகாவும் மனதில் புதைந்திருந்ததை தயக்கத்துடன் கூறினாள். நீ கேக்குற மாதிரி ஒரு ஆள் இருக்கு. ஆனா ஆளு பார்க்க சுமாரா ஒல்லியா வழுக்க தலையா தான் இருப்பான். ஆனா அவனை எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவனை தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. கிழவி சொல்ல சொல்ல மகாவிற்கு அவனை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. கிழவியும் அவனை போனில் அழைத்தாள். நீ உள்ள போ என்று அனுப்பி வைத்தாள். நேரம் நெருங்க மகாவிற்கு பதட்டம் அதிகமானது. கொஞ்ச நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கிழவன் உள்ளே வந்தான். வணக்கம் மேடம் என்றான். இவளோ அவன் முகத்தை பார்த்தபடி இருந்தாள். அவளுடைய கண்கள் அங்கும் இங்குமாய் உருண்டன. அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து அவள் தலையில் கை வைத்து அவள் கூந்தலை வருடி கொடுத்தான். மகா கண்களை மூடி ரசிக்க தொடங்கினாள். பிறகு அவனுடைய பாசத்திற்கு அடிமையாகினாள். விடியல் காலை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மகா கதவை திறக்க வெளியே கிழவி. மகா நேரமாயிடுச்சு, கிளம்பலையா என்றாள். அவள் முகமும் மேனியில் உள்ள உடைகளும் அலங்கோலமாக இருந்தது. அதோடு மிகுந்த அசதி. மகா ரொம்ப டயர்டா இருக்கா? அவள் மெல்ல தலையசைத்தாள். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மகா என்றாள் கிழவி. இந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அந்த காலை பொழுது அவளுக்கு புதிதாகவும் இத்தனை ஆண்டுகள் கிடைக்காத ஒன்று நேற்றைய பொழுது கிடைத்ததாகவும் உணர்ந்தாள். பிறகு அவளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கினாள். இப்போது யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காமல், யாரையும் தேடாமல் சந்தோஷமாக இருந்தாள். மகாவிற்கு தோணும் போது கிளம்பி விடுவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.